Welcome to Be Positive Tamil. உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் ரொபின் ஷர்மா அவர்களால் எழுதப்பட்ட அதிகாலை 5 மணி குழு என்ற நூலினுடைய முக்கிய சாராம்சத்தை நோக்குவோம். பொதுவாகவே எம்மில் பலர் பின் தூங்கி பின் எழுபவர்களாகவே காணப்படுகின்றோம். இது ஆரோக்கியமான ஒன்றல்ல. நாம் எப்போதும் முன் தூங்கி முன் எழுதல் சிறந்தது. இங்கு முன் என்று குறிப்பிடுவது அதிகாலை 4 மணி தொடக்கம் 5 மணிக்குள் நாங்கள் கண் விழித்தல் சாலச் சிறந்தது. இவ்வுலகில் பிறந்த இயற்கை உயிரினங்கள் அனைத்துக்கும் இந்த அதிகாலையின் ரகசியம் தெரிந்திருக்கும். இதனால்தான் நாம் கண் விழிப்பதற்கு முன்னரே அதிகாலை பட்சிகள் எழுந்து அந்த அதிகாலையின் ஆற்றலை உள்வாங்கிக் கொள்கின்றன. ரொபின் ஷர்மா அவர்கள் அதிகாலை 5 மணிக்கு எழுபவர்களை அவர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும், எவ்வாறு அந்த நாளை திட்டமிட வேண்டும் என்பது பற்றி அதிகாலை 5 மணி குழுவிலே மிக சிறப்பாக எடுத்து காட்டியுள்ளார். வாருங்கள். அதிகாலை 5 மணி குழுவின் அந்த 5 மணி தொடக்கம் 6 மணி நேரத்தை 3 பகுதிகளாக பிரித்து காட்டுகின்றார் ரொபின் ஷர்மா அவர்கள். 20-20-20 20-20-20 என்று அந்த 60 நிமிடங்களையும் பிரித்து முதல் 20 நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும், 5 மணி தொடக்கம் 5:20 வரை, 5:20 தொடக்கம் 5:40 மணி வரை, 5:40 தொடக்கம் 6 மணி வரை காலையில் எழுந்து எவற்றை செய்ய வேண்டும் என்பதையும் அதனால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்பதையும் மிக துல்லியமாக எடுத்து காட்டியுள்ளார். இவற்றை நாங்கள் மிகவும் கவனமாக கிரகிப்போம். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்தவுடன் முதலிலே தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு நாங்கள் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது எமது உடல் வியர்க்கத் தொடங்குகின்றது. இதனால் எமது உடலில் கார்டிசோலை சுத்தப்படுத்துகிறது. அவ்வாறே 5 மணி தொடக்கம் 5:20 வரையான காலப்பகுதியில் நாம் தீவிர உடற்பயிற்சி செய்து உடல் வியர்த்த பின்னர் தூய நீரை நன்றாக பருக வேண்டும். இவ்வாறு தூய நீரை நன்கு பருகுவதால் நமது உடலினுடைய ஆற்றல் அதிகரிக்கின்றது. அதன் பின்னர் நாம் ஆழமாக சுவாசிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஆழமாக சுவாசிப்பதால் எமது வளர்சிதை மாற்றம் அதிகரித்து எமது மன அழுத்தம் குறைகின்றது. இதனால் நாம் நீண்ட காலம் வாழக்கூடியதாக இருக்கின்றது. தீவிர உடற்பயிற்சி செய்து உடல் வியர்த்து குடிநீரை அருந்திய பின்னர் ஆழமாக சுவாசித்து விட்டு சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் நாம் 2வது 20 நிமிடத்தினுள் காலடி எடுத்து வைக்கலாம். இவ்வாறு முதல் 20 நிமிடங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எம் உடலிலே டோபமைன் சுரந்து எம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மூளையும் புத்துணர்ச்சி பெறுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அடுத்து 5:20 தொடக்கம் 5:40 மணி வரையான காலப்பகுதியில் நாட்குறிப்பு எழுதுதல், தியானம் செய்தல், அந்த நாளை திட்டமிடுதல், பிரார்த்தனை செய்தல், சிந்தித்தல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபடுதல் சாலச் சிறந்தது. இவ்வாறு நாட்குறிப்பு எழுதுவதனால் நன்றி உணர்வு அதிகரிக்கின்றது. தியானம் செய்வதனால் விழிப்புணர்வு உயர்கின்றது. ஒரு நாளை சிறப்பாக திட்டம் தீட்டுவதனால் எங்கள் மகிழ்ச்சி மட்டம் உயர்வடைகின்றது. பிரார்த்தனை செய்வதனால் ஞானம் உருவாகின்றது. சிந்திப்பதனால் அமைதி மேலும் விரிவடைகின்றது. இவ்வாறு அடுத்த 20 நிமிடங்களை நாம் திட்டமிடுகின்ற போது எம்மிலே நேரான எண்ணங்கள் தோன்றுவதோடு அதிக படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. வலுவான செயல்திறன் அதிகரித்து எம்மால் ஒரு ரிச் லைஃப், பணக்கார வாழ்க்கையொன்றை வாழக்கூடியதாக இருப்பதாக ரொபின் ஷர்மா அவர்கள் குறிப்பிடுகின்றார். இறுதி 3வது 20 நிமிடத்தை குறிக்கோள்களை பகுப்பாய்வு செய்தல், புத்தகங்களை படித்தல், ஆடியோ புத்தகங்களை கேட்டல், ஆன்லைனில் படித்தல் போன்ற ஏதாவது ஒன்றில் ஈடுபடலாம். இவை முற்றுமுழுதாக எம் அறிவாற்றலை அதிகரிப்பதான 20 நிமிடமாக எடுத்துக்கொள்ளப்படும். சிறந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம்முடைய அறிவு ஆழமடைகின்றது, புத்தி அதிகரிக்கின்றது, நம்பிக்கை துரிதப்படுத்தப்பட்டு எங்களுடைய மாஸ்டர் மைண்ட் மனநிலையில் பாரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இதனால்
சிறந்த வருமானம் ஏற்படுவதோடு எம் திறமைகளின் அளவீடு அதிகரித்து தனிப்பட்ட வளர்ச்சியும் உத்வேகமும் உயர்ந்து நாம் வாழ்விலே மிக சிறந்த நிலையை அடைய முடிகின்றது. இவ்வாறு ரொபின் சர்மா அவர்கள் அதிகாலை 5 மணிக்குழு என்ற நூலிலே காலையில் 5 மணிக்கு எழுந்து 6 மணி வரையுள்ள ஒரு மணித்தியாலத்தை 3 பாக்கெட்டுகளாக பாக்கெட் 1, பாக்கெட் 2, பாக்கெட் 3 என்று 3 பகுதிகளாக பிரித்து முதல் 20 நிமிடங்களில் தீவிர உடற்பயிற்சி செய்தல், உடல் வியர்க்கும்படி இவ்வாறு உடற்பயிற்சி செய்த பின்னர் தூய நீரை பருகுதல், ஆழமாக சுவாசித்தல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமென்றும், இரண்டாவது 20 நிமிடத்தில் நாட்குறிப்பு எழுதுதல், தியானம் செய்தல், அந்த நாளை திட்டமிடுதல், பிரார்த்தனை செய்தல், சிந்தித்தல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமென்றும், இறுதி 20 நிமிடத்திலே எங்களுடைய குறிக்கோள்களை மதிப்பிடுதல், சிறந்த நூல்களை வாசித்தல், ஆடியோ புத்தகங்களை கேட்டல், ஆன்லைனில் படித்தல் போன்ற ஏதாவது ஒரு செயற்பாட்டில் ஈடுபட வேண்டுமென்றும், இவ்வாறு அதிகாலையில் எழுந்து தினமும் இவை போன்ற காரியங்களை செய்து வருவதால் எம் வாழ்விலே பாரிய மாற்றம் ஏற்படும் என்பதையும் அவ்வாறு செய்தவர்களையும் ஆதாரமாக காட்டி இந்நூலிலே குறிப்பிட்டுள்ளார். எனவே நாங்களும் இன்றிலிருந்து அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து நாங்கள் கூறிய விடயங்களை பின்பற்றுவோம். எம்மில் பலரிடம் ஒரு குறைபாடு உண்டு. ஒரு காரியத்தை தொடங்கினால் ஒரு சில நாட்களில் நாம் அதனை கைவிட்டு விடுவோம். எனவே இந்த காரியத்தை நாம் தொடர்ச்சியாக 21 நாட்களுக்கு செய்து வருவோமானால் அந்த செயற்பாடு எம் பழக்கமாக மாறிவிடும். எனவே இன்றிலிருந்து அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து முதல் 20 நிமிடத்தில் உடற்பயிற்சி செய்தல், நன்றாக நீரருந்துதல், ஆழமாக சுவாசித்தல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். அடுத்த 20 நிமிடங்களுக்கு நாட்குறிப்பு எழுதுதல், தியானம் செய்தல், அந்த நாளை திட்டமிடுதல், பிரார்த்தனை செய்தல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். இறுதியாக எம் வாழ்க்கைக்கு சிறந்த நூல்களை படித்து எம் குறிக்கோள், எம் இலட்சியத்தை மதிப்பீடு செய்து வாழ்விலே உயர்வடைவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.